எந்த தவறு இல்லைன்னா தொடர்ந்து காட்ட வேண்டியது தானே, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு அது அவங்களுக்கு கேட்க வேண்டியது. யார் கேட்டது? சீமான் அவர்கள் சொல்றாரு. சீமான் சேர்க்கறதுலாம் நாங்கள் சீமான்லாம் எங்களுக்கு அக்கறை எங்களுக்கு அவங்களுக்குலாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து நிருபர்கள் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களிடம் சீமான் என்ற பெயரை கூறியவுடன் அவரை பற்றி கேட்காதீர்கள் என்று கூறி ஓடியுள்ளார். செய்தியாளர் சந்திப்பின் போது நிருபர்கள் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவரிடம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றி கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தெரித்து ஓடியுள்ளார். இந்த வீடியோவை நாம் தமிழர் தம்பிகள் பெயரை கேட்டாலே திமுகவினர் தெரித்து ஓடுகிறார்களே என்று கலாய்த்து பகிர்ந்து வருகின்றனர். தொடர்ச்சியாகவே சீமான் திமுகவினருக்கு எதிரான போராட்டங்களை கையில் எடுத்து வருகின்றார். திமுகவினர் மக்களுக்கு செய்யும் அநீதிகளை வெளிப்படையாகவே தட்டி கேட்டு வருகின்றனர். அந்த வகையில் எண்ணூர் பெரிய குப்பத்தில் செயல்படும் தனியார் உர தொழிற்சாலையில் இருந்து கடந்த 26ஆம் தேதி நள்ளிரவு திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. அதிகளவு காற்றில் கலந்ததால் பெரிய குப்பம், சின்ன குப்பம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்களுக்கு மயக்கம், கண்ணெரிச்சல் உள்ளிட்ட உபாதைகளால் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர். மேலும் அமோனியா வாயு கலந்ததால் ஏராளமான மீன்கள் செத்து மிதந்தன. அமோனியா வாயுவால் பாதிக்கப்பட்ட 45 பேர் தனியார் ஆஸ்பத்திரியிலும் 6 பேர் ஸ்டாலின் அரசு மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் உர தொழிற்சாலைக்கு எதிராக மீனவ கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட அரசு உத்தரவிட்டது. அமோனியா வாயு கசிவுக்கு காரணமான உர தொழிற்சாலையை மூடக்கோரி தொழிற்சாலை வாசலில் தொடர்ந்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடன் அப்பகுதியை சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். போராட்டத்தில் சீமானும் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நன்றாக சாப்பிட்டு தெம்பாக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், மக்கள் வேண்டாம் வேண்டாம் என்னும் திட்டங்களை அவர்கள் மீது அரசு திணிப்பதாக குற்றம் சாட்டினார். 4000 டன் அமோனியா வாயு கசிந்திருந்தால் சென்னையே காலியாக இருக்கும் என்றும் சீமான் தெரிவித்திருந்தார். மேலும் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் குற்றஞ்சாட்டப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிக்கு DGP-யாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதற்கும் சீமான் கண்டனம் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாகத்தான் திமுக அமைச்சர்கள் சீமான் பெயரை கேட்டதுமே பயந்து ஓடுகின்றனர் என்று பலரும் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது.